தளபதி விஜய் அவர்கள் எனக்கு கிடைத்திருக்கிற தகவல் நிச்சயமாக ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுவார் என்ற செய்தி இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் கள்ளக்குறிச்சி. இந்த 2 தொகுதியும் அவர் குறிவைக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. கள்ளக்குறிச்சியாக இருந்தாலும் ராமநாதபுரமாக இருந்தாலும் அவர்தான் வெற்றி பெறுவார் என்பது உண்மை. கடைசியா ஒரு கேள்வி, விஜய் அவர்கள் விஜயகாந்த் அவர்களை ஃபாலோ பண்றாரா சார்? அவர் ட்ரெண்ட் ஃபாலோ பண்றாரா சார்? அவை வேறு எடுத்துக்கலாமே. அதாவது தமிழ் திரையுலகை மாற்றிய பெருந்தகையாளன். விருத்தாசலம் தொகுதியில் தான் ஒருவனாக வெற்றி பெற்றாலும் அடுத்த முறை நாம் மிக சாதுரியமாக வெற்றி பெற வேண்டும் என்று அதிமுகவுடன் கூட்டணி வைத்து 32 எம்எல்ஏக்களை அவர் வெற்றி பெற வைத்து எதிர்க்கட்சி தலைவரானார். ஆனால் அவர் அரசியலில் வெல்ல முடியாததற்கு காரணம் பெரிய ஜாம்பாவான்களை எதிர்த்து அவர் அரசியல் செய்தார். இன்றைக்கு ஜாம்பாவான்கள் எவரும் இல்லை. ஆகையால் விஜய்க்கு அது எளிதாக்கப்பட்டிருக்கிறது. விஜயகாந்தின் ரோல் மாடல் விஜய் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் விஜயகாந்தை போல வீழ்வார் என்று எவரும் கருதிவிடக்கூடாது. இது வெல்லுகிற ஒரு மாபெரும் சக்தியாக விஜய் அவர்கள் ரொம்ப பக்குவமா, பரந்தூர் விமான நிலைய பிரச்சனைக்கு போகிற போதே பரபரத்து போனீங்கல்ல, வேங்கவேலுக்கு வருவேன்னு சொன்னபோது குடிச்சவனையே குற்றவாளி ஆக்கிவிட்டீங்கல்ல, திண்டுக்கலுக்கு படப்பிடிப்பு போகும்போதே திணறுச்சுல மதுரை. ஆக வெளியில வந்தா பிரச்சனை. அது மட்டும் இல்லை, தம்பி அஜித்குமார் படுகொலைக்கு நீதி வேண்டி சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் என்பது கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் கலந்து கொண்ட அந்த கூட்டம் வந்து மிகப்பெரிய உளவுத்துறை சொல்லிட்டாங்க. இது மாபெரும் கூட்டம், மாநாட்டிற்கு விக்கிரவாண்டியில் அந்த கூட்டத்தை விட இது பெரிது என்று சொன்னார்கள். அதனால தான் இன்னைக்கு 30 லட்சம் பேரை கூடல் மாநகருக்கு வருகை தருவதற்கு அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். எப்படி 30 லட்சம் பேர் கலந்துக்குவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. ஆகையால் விஜயகாந்தும் விஜயும், விஜயை அறிமுகப்படுத்துவது விஜயகாந்த்,